கைனார்த்தினி நாளைக்கான பிரமல பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் சேரன் சந்தா கிட்ட தூங்காம பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாண்டியன் வானதி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. நடுவில் இருக்கிற பல்லவனுக்கும் இதை பார்த்துட்டு டென்ஷன் ஆகி இதுக்கு மேலே இங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சோழன் ரூமுக்கு போலான்னு சொல்லிட்டு சோழனுடைய கதவை தட்டுறாங்க. அதை பார்த்து சோழன் எல்லா கிட்ட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆலிங் பிளட் அடிச்சதுமே சோழன் பயங்கரமா டென்ஷன் ஆகிறாங்க. இந்த டைம் யாரு வராங்கன்னு சொல்லிட்டு கதவுல ஓப்பன் பண்ணி பாக்குறாங்க. அங்க பல்லவன் நிக்கிறத பார்த்துட்டு சோழன் பயங்கரமா டென்ஷன் ஆகி இந்த டைம் இதுக்கிட்ட இங்க வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. நிலாவோ எதுக்காக அவனை திட்டுறீங்க, நீ உள்ளவா பல்லவான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அது பல்லவன் சொல்றாங்க, அந்த ரூமுக்கு என்னால போயிட்டு தூங்கவே முடியல, ரெண்டு பேரும் அவங்க லவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க, எனக்கு ரொம்ப போர் அடிக்குதானே, நம்ம கொஞ்சம் நேரம் ஏதாவது கேரம் போர்டு விளையாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. நிலாவோ அதை புரிஞ்சுக்கிட்டு பரவாயில்ல பல்லவன் வா விளையாடலான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஆனா சோழனும் என் நிம்மதி கெடுக்கிறதுக்காகவே வந்திருக்கான்னு சொல்லிட்டு பயங்கரமா டென்ஷன் ஆகி ரொம்ப டயர்டா இருக்கு, நான் தூங்க போறேன், நீ போயிட்டு பரவாயில்ல அந்த ரூம்ல போய் படுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. பல்லவனும் சரினான்னு சொல்லிட்டு பல்லவனும் ரூம்ல இருந்து வெளியில வந்துடுறாங்க. அடுத்த பல்லவன் அந்த ரூமுக்கு போகாம போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெளியிலே இருக்கலாம்னு சொல்லிட்டு போன் பேசிட்டே போயிடறாங்க. வேற ரூட் மாதிரி போயிடறாங்க. ஒரு பக்கம் சேரனும் பாண்டியனும் இங்க இருந்த பல்லவனை காணமேன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஷாக் ஆகி வெளியில வந்து தேடி பாக்குறாங்க. சோழனுடைய ரூம்ல கதவுல தட்டி கேட்கறாங்க. ஒரு பக்கம் சோழனும் அவன் அப்பவே உங்களுடைய ரூமுக்கு வந்துட்டான்னு சொல்றாங்க. எல்லா இடத்துலயும் தேடி பாக்குறாங்க. பல்லவனை காணன்னு தெரிஞ்சதும் பயங்கரமா ஷாக் ஆறாங்க. ஒரு பல்லவனை பாதம் மாறி போயிடறாங்க. எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டு அந்த ரூமுக்கு வர முடியாம ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. பாண்டியன் சேரன் சோழன் எல்லாருமே சேர்ந்து பல்லவனை காணன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே தேடி பார்த்துட்டு ரொம்பவே பயந்து போறாங்க. அடுத்து பல்லவனுடைய சவுண்ட பாண்டியன் கேட்டுறாங்க. வேகமா அந்த இடத்துக்கு போய் பாக்குறாங்க. அப்ப பல்லவன் பார்த்ததுமே ஓடி வந்து பயந்து போயிட்டு ஹக் பண்ணி கதறி அழுகுறாங்க. பல்லவன் ரொம்பவே பயத்துல அழுகுறாங்க. அடுத்து சோழன் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எங்கடா போனன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பல்லவனை அடிச்சுறாங்க. இதுக்கு தான்டா நாங்க ரெண்டு பேரும் தனியா வரோம்னு சொன்னோம், இப்ப எல்லாரும் கூட வந்து எங்க நிம்மதியே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சோழன் பயங்கரமா அந்த இடத்துல கோவப்படுறாங்க. அதை பார்த்துட்டு சேரன் ரொம்பவே ஃபீல் பண்ணி சோழன் கிட்ட இதுக்கப்புறம் இவனால எந்த பிரச்சனையும் வராதுடா, தயவுசெய்து நீ ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்து சேரன் பாண்டியன் பல்லவன் 3 பேரும் சேர்ந்து முடிவு பண்றாங்க, இதுக்கப்புறம் நம்ம இங்க இருந்தா சோழனுடைய நிம்மதி தாண்ட கெட்டு போகும், அவங்க 2 பேரும் இருந்துட்டு வரட்டும், நம்ம முதல்ல இங்க இருந்து கிளம்பிடலாம், இங்க இருந்து ஏதாவது பஸ் பிடிச்சது நம்ம ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. சேரன் அவங்க ட்ரெஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு சோழன் கிட்ட வந்து சொல்றாங்க, நாங்க இப்பவே இங்க இருந்து கிளம்புறோம்டா, நீங்க 2 பேரும் 2 நாள் இருந்துட்டு சந்தோஷமா இருந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நிலாவோ அது எப்படின்னா நீங்க விட்டு தனியா போலாம், எங்க கூட சேர்ந்து போலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சேரணும் இதுக்கப்புறம் இங்க இருக்கிறது எங்களுக்கு சரியா வரலப்பா, நாங்க கிளம்புறோம், எனக்கு வேற இங்கெல்லாம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. சோழனும் சேரன் கிட்ட தயவு செய்து நான் அப்படி கோவத்துல பேசிட்டேன், அது தப்பு தான், என்னை மன்னிச்சுட்டு, அதுக்காக நீ போகாத விடுன்னு, ஒரு நாள் தானே நம்ம எல்லாரும் சேர்ந்து போய்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த ஹனிமூனுக்கு வந்தோடனே தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கோவப்படுற பார்த்துட்டு நிலா எதுக்காக நீங்க இவ்வளவு செல்ஃபிஷா இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சோழன் கிட்ட கோவப்படுறாங்க. நீங்க கோவப்பட்டதுனாலதான் அண்ணா கோச்சிட்டு இப்பவே கிளம்புறேன்னு சொல்றாங்க, எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சோழன் கிட்ட சண்டை போடுறாங்க. ஒரு பக்கம் சோழனுக்கும் நிலாவுக்கும் பயங்கரமா சண்டை வந்துருது. நான் கோவப்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நானா, எல்லாமே என்ன அப்படிதான் தப்பா புரிஞ்சுப்பியா, எது பண்ணாலும் நான் பண்றதான் தப்பா அப்படிங்கிற மாதிரி நிலாவை எடுத்து பேசுறாங்க. ஒரு பக்கம் நிலா சோழன் பேசுனதை கேட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு அழ ஆரம்பிச்சுறாங்க. அதை பார்த்துட்டு சோழன் தயவுசெய்து நிலா அழாத, உன்னை பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா இருக்கு, ஏதோ ஒரு கோபத்துல அது மாதிரி நடந்துகிட்டேன், தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. அடுத்து ஒரு வழியா எல்லாரும் சமாதானம் ஆகி அங்கிருந்து கிளம்பி வந்துடுறாங்க. ஒரு பக்கம் பாண்டி வானதியோட கடையை போயிட்டு பாக்குறாங்க. அப்ப வானதியோட கடை கொஞ்சம் லாஸ்ட்ல போறத பார்த்துட்டு கடை ஆரம்பிச்சு 3 நாள் தான் அதுக்குள்ளே எதுக்காக இவ்வளோ லாஸ்ட்ல போகுது அப்படின்னு சொல்லிட்டு வானதி கிட்ட கேட்குறாங்க. ஏன் வானதி கொஞ்சம் கவனிச்சு ஒர்க் பண்ண மாட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அட்வைஸ் பண்றாங்க. எப்படியாவது நம்ம இதை சரி பண்ணணும், அப்பதான் நம்ம கடையை தக்க வச்சுக்க முடியுங்கிற மாதிரி வானதிக்கு அட்வைஸ் பண்றாங்க. அது வானதியோ என் கூட நீ இருந்தால் மட்டும்தான் என்னால் ஒர்க் பண்ண முடியுது, நீ என்னை தயவு செய்து தனியாக விட்டு போயிடாத, எனக்கு ரொம்ப டென்ஷனாகவும் பயமாகவும் இருக்கு பாண்டி அப்படின்னு சொல்றாங்க. வானதி சொல்றதை புரிஞ்சுக்கிட்டு வானதிக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்றாங்க. ஒரு பக்கம் கார்த்தியோட அம்மா யோசிச்சு பாக்குறாங்க, சேரனுக்கும் இன்னும் கல்யாணம் ஆகல, எப்படியாவது சேரன்கிட்ட பேசி கார்த்தியோட வாழ்க்கையை சரி பண்ணணும், கார்த்தியாவுக்கு எப்படியாவது சேரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும், அப்பதான் கார்த்தியா வாழ்க்கையை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா முடிவு பண்ணி சேரனை பாக்குறதுக்காக போறாங்க.